வணக்கம். வணக்கம். நெறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க பேசுறீங்க. அதே மாரி அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பேசுறீங்க. எதார்த்தமா மக்களுக்கு புரியும்படியான விஷயங்கள பேசுறதுனால தான், முருகப்பெருமாள் அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில ஒரு பிரபலமான ஒரு பெயராக இருக்குது. அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்றத வந்து விரும்புறாங்க. அப்படி வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த இந்த பவரு, இந்த ஞானதோயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எங்கேருந்து வருது? உங்களுடைய குரு யாரு? நீங்க எந்த முறையில வந்து இத ஃபாலோ பண்றீங்க? அதாவது இறை தொண்டுங்கிறது நான் தேடி வந்ததில்ல. நம்ம படிக்கிற காலத்துல இதெல்லாம் செய்வோமா அப்படிங்கிறது தெரியாது. நெறைய விஷயங்கள் நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுங்கிறத வச்சு தான் ஒவ்வொருத்தங்க லைஃப் ஸ்டைலும் பண்ணிக்குது. இப்ப நீங்க வந்து இது பண்றீங்க, ரிப்போர்ட்டரா இருக்கீங்க, யூடியூப் சேனல். இந்த மாரி நான் ஆன்மீகத்துக்குள்ள இந்த அளவுக்கு பேசுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு சில காட்சிகள் வந்ததுக்கப்புறம், இன்னும் என்னுடைய உணர்வு அலைகள் வந்து தினமும் ராத்திரி அத தூங்க விடாம என்ன தோண்டிக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, எனக்கு நான் சின்ன வயசுல பிறக்கும்போது முருகன் அருளால பிறந்தது. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடுறேன். எனக்கு சிவன் காட்சி கொடுத்தது அப்படின்னா, என் பெயர் சிவன். இத வந்து எத்தன பேருக்கு நம்பகத்தன்மையா இருக்கும்னு எனக்கு தெரியாது. இதனால நெறைய விஷயங்கள், நெறைய பேட்டிகள்ல இத நான் மறைச்சுக்குவேன். ஒரு ஆன்மீகவாதியா, நார்மல் பெர்சனா காட்டிக்குவேன். அப்போ இந்த பிரபஞ்சத்துல வந்து நான் சயன்ஸ பேசும்போது, சிவன பத்தி பேசும்போது ஏதாவது பேசுவாங்களேன்னு நான் பேச மாட்டேன். என் பெயர் சிவன். உலகத்தில் உள்ள எப்பேர்ப்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும். உலகத்தில் உள்ள எப்பேர்ப்பட்ட தெய்வமும், அதாவது எந்த தெய்வமா இருந்தாலும் உனக்கு கட்டுப்படும். இது என்னுடைய கருமருந்து அப்படின்னு அவரு எனக்கு விபூதிய குடுத்தாரு. அந்த விபூதிய கையில குடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கலசம் வைக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? அந்த விபூதி எந்த கோயிலுக்கு போனாலும் நான் அத்தன பொருள் போட்டாலும் கடைசியில என் கையில குடுத்த விபூதிய போடுவேன். அதுல தான் சில பேர்லாம் வீட்ல ஆடிலாம் பார்த்துருக்கேன் ஒரு வருஷம். அப்போ சிவன் குடுத்தவர். அதே மாரி கிருஷ்ண பரமாத்மா. நான் வந்து பெருமாள்ல நெறைய விஷயங்கள நான் பார்த்ததில்ல. நான் பெருமாள்ல சில விஷயங்கள் பேசியிருக்கேன். ஆனா எனக்கு காட்சி முழுமையா குடுத்தது கிருஷ்ண பரமாத்மா. என் பெயர் கிருஷ்ணன். நீ உலகத்தின் இந்த பிறவியில் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போவ. அப்புறம் அதோட முடிச்சுட்டாரு. ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே இந்த உலகத்தின் ஆன்மீகத்தின் உச்சம்னா, அவரு எந்த உலகத்த சொன்னாரு எனக்கு. ஓகே. நான் வந்து தமிழ் அப்படிங்கிறத இது என் உலகமா நினைக்கிறேன். அப்ப நான் நம்ம தமிழ், தமிழ்நாடு இந்த விஷயங்கள் அதே மாரி அதுக்கப்புறம் நம்ம சமூகம், இந்தியா வெளி எல்லா மக்களும் மக்கள் தானே. இப்ப இறை தொண்டுங்கிறது பொது நலம். அப்படினால நம்ம என்னுடைய விசுவாசம் தென் மாவட்டத்த நோக்கி அதிகமா போகுது. கிருஷ்ணர் இந்த மாரி வரம் குடுத்தது. அடுத்தது நம்பூதிரி கொண்ட போட்டு ஒருத்தர் ஒரு பலகையில உட்கார்ந்து, என் பெயர் பிரம்மா. பண ஓலையை பணம்பாளையால் தான் பிரட்ட வேண்டும். கம்பு கொண்டோ, குச்சி கொண்டோ பிரட்டக்கூடாது. பணம்பாளையை பச்சை பணம்பாளை பண ஓலையை பச்சை பணம்பாளையால் பிரட்டி, உன்னுடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, உனது ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம். எப்படி? உனது ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம். நம்ம இப்ப ஜாதகக்காரன்ட்ட நெறைய பேர்ட்ட குடுத்தோம். அவன் உன் லைஃபே நல்லா இருக்காதுன்னான். ஆனா அதெல்லாம் உடைச்சு இன்னைக்கு நல்லா இருக்கு. நீ நாடோடியா தான் திரிவேன்னா, இன்னைக்கு அதெல்லாம் மாத்தி சொந்த வீடோட உட்காந்துட்டேன். பிறப்பின் அர்த்தமும், மகத்துவமும் உனக்கு தெரியும். அதை எடுத்து உரைக்கவே இந்த பிறவி அப்படின்னு வரம் குடுத்தாரு. ஒரு பெண் கனவுல காட்சி குடுத்து, நீ வந்து 48 நாள், 41 நாள், இல்ல 48 நாள். நீ வந்து அன்னம், தண்ணி எதுவும் சாப்பிடாம, கதவ சாத்திக்கிட்டு, விளக்கேத்தி பூஜை பண்ண சொல்லு. அதெல்லாம் முடியுமா? உனக்கு நான் துணை இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. எனக்கு அதுல பயம். 2 நாள் சாப்பிடலனாலே டயர்ட் ஆயிடுவோம். ஆனா அது உட்கார சொல்லுது. ஒரு விளக்க மட்டும் ஏத்திட்டு நீ உட்காரு. உனக்கு பிரபஞ்சத்தினுடைய அனைத்தும் தெரியும் அப்படின்னு ஒரு பெண் வந்து எனக்கு வாக்கு. அப்ப நான் அதையும் நம்பல. அதே மாதிரி ஒரு 5 வயசுல ஒரு சின்ன குழந்தை வரும். இதயத்துல வந்து கை வச்சுக்கிட்டு நான் உள்ள இருக்கேன். நீ சரியா இரு அப்படின்னு சொல்லி காட்சி குடுக்கும். எங்க அம்மா வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்கும்போது, அவங்களுக்கு இந்த வருஷமே உனக்கு குழந்தை தணிக்கும், என் பேர் வைப்பியான்னு சொன்னதுனால, அந்த வருஷமே, அந்த மாசமே தணிச்சதுனால, எனக்கு முருகன்னு பேர் வச்சாங்க. எங்க அப்பாவுக்கு தாத்தா, அவரு சாமி ஆடினார். அது முத்தாரம்மன், அதாவது துர்க்கைன்னு வச்சுக்கங்களேன். முத்தாரம்மன், குலசை முத்தாரம்மன்னா நெறைய பேத்துக்கு தெரியும். குலசேகரப்பட்டினம் இப்ப கூட தசரா வரப்போகுது 3ஆம் தேதியிலிருந்து. அப்போ அந்த முத்தாரம்மன் சாமி ஆடினவரு, அவரு அந்த காலத்துல ஊர்க்காரங்க சொல்றது. கொதிக்கிற எண்ணெயில சுடுற பணியாரத்த கைவிட்டு எடுக்கிறது. எரியிற நெருப்ப சொடக்கு போட்டு நிறுத்துறது. அப்ப அந்த பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்த ஏதோ தெரிஞ்சிருக்காரு. நமக்கு அது தெரியாது. அவருடைய மறுபிறவின்னு வந்து எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, அவர் மாரியே இருக்கான். அவர் மாரியே சாமி ஆடுறான். எல்லாமே சொல்லுவாங்க. அம்மன் கொண்டாடியார் பரம்பரை. அந்த அம்மன் சாமிக்குன்னு அந்த கிராம தேவதைக்கு ஆடுற குடும்பம். அப்ப அதனுடைய வைபு எனக்கு. அப்போ அந்த தாத்தா என்னென்ன எனக்கு அதே மாரி நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னதெல்லாம் பழிச்சிருக்கும். நெறைய பேர் ஆன்மீகத்துல நான் அத சொன்னேன், இத சொன்னேன்னு சொல்லுவாங்க. அதனால நெறைய விஷயங்கள் சொல்ல பயமா இருக்கு.
அப்போ நான் பிறந்தது ஒரு அம்மன், இந்த சக்தி பீடம்னா ஒரு குடும்பத்துல, அதாவது அந்த கிராமத்துக்குள்ள அவங்கவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு குத்து விளக்கு வச்சு பூஜை புனஸ்காரம், புடவை இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க தெரியுமா? சில பேர் பூவாடகாரிம்பாங்க, சில பேர் சக்தி பீடம்பாங்க. அந்த 10 வீடு இருக்குன்னா, அதுல ஒரு வீட்ல தான் அந்த கோயில் இருக்கும். அந்த வீடு என் வீடு. அதுக்குள்ள பொறந்தேன். முருகன் சொல்லி தனிச்சது. பிறந்தது அந்த சக்தி வீட்டுக்குள்ள. வளரும்போது என் வீட்டுக்குள்ள கோயிலு. நான் கௌமாரி வச்சிருக்கேன். உள்ள முத்தாரம்மன் வச்சிருக்கேன். உள்ள உள்ள ஃபுல்லா கோயில் வச்சிருக்கேன். பெருமாள் வரைக்கும் வச்சிருக்கேன். சிவன் வரைக்கும் வச்சிருக்கேன். எல்லா சாமியும் இருக்கு. சிலையா வச்சிருக்கேன். அப்படி நான் பிறந்ததுலேருந்து இந்த ஆன்மீகத்துல இறை அருள் என் கூடவே பயணிக்குதுன்னா, என்னை அவர்கள் பயணிக்க வைக்கிறாங்க. நம்ம கிடையாது. வெறும் அம்பு தானே. நான் தூங்கும்போது என் உடல் இதுல துர்வாசக முனிவர்னு ஒருத்தர். நான் கடைசியா வந்து காஞ்சி பெரியவரை பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி துர்வாசக முனிவரை நான் காட்சி பார்த்தேன். துர்வாசக முனிவர்கிட்ட வந்து நான் ஒரு 5 தல நாகத்த புடிச்சு விஷத்த பூமியில எல்லாம் நசுக்கிட்டு, அந்த பாம்பு அவ்வளோ பெருசா இருந்தது. இவ்வளோ நீளத்துக்கு சுருங்கிருச்சு. தூக்கி கீழ போட்டோனே காத்து குடிச்சு உயிர் பொழைச்சு. அந்த பாம்பு ஒரு ரோஜா குவியல் இப்படி மேடை மாரி இருக்கு. ரோஜா குவியல் அப்படி நின்னு அப்படி உள்ள சுருண்டுச்சு. அப்ப திரும்பி பார்க்கும்போது துர்வாசக முனிவர் வர்றாரு. "என்ன துர்வாசகா, எப்படி இருக்க? பெரிய மகாமுனி, பெரிய கோவக்காரன்னு சொல்றாங்க. அவ்வளவு கோவமா உனக்கு? நீ முனிவர்ன்னு ஒத்துக்கணும்னா, நான் ஒரு பொருள மறைச்சு வச்சிருக்கேன். அத நீ கண்டுபிடிச்சு சொல்லிரு பாப்போம்" அப்படிங்கிறார். அப்ப அவர் பாடலா பாடுறார். "பூ நாகம் ஒன்று பூவுக்கு மருந்திருக்குன்னு" அப்படி ஒரு பாடலா பாடிட்டார். அப்போ ஒரு துர்வாசக முனிவர கேள்வி கேட்கிற அளவுக்கு என் ஆன்மாவுக்கு வலிமை இருக்குன்னா, உள்ள இருக்கிற எண்ணற்ற அணுக்களில் ஓர் அணு, உயர்வான அணு. அந்த அணு என்னை எதை நோக்கி பயணிக்க வைக்கிறதோ, அதை நோக்கி நான் பயணிக்கிறேன். முருகப்பெருமாள்ங்கிற இந்த உடல் அழியும். அந்த அணு என் குடும்பத்தில் உள்ள வித்தா, சொத்தான்னு தெரியாது. அந்த ஓர் அணு எப்படி இந்த உலகம் ஓர் அணுவுல சுத்துதுன்னு சொல்றாங்க. அது மாரி அந்த ஓர் அணு உயர்ந்த அணு என்னை இயக்கிக்கிட்டே இருக்கு. அது அந்த தசையில இன்னும் என்ன புகழ்படுத்துது. குரு தசை வருது. குருங்கிறது தந்தை வழி குடும்பம். அப்போ என் முன்னோர்களினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய சொல்றாங்க இல்லையா? அந்த அணுக்களில் ஒன்று மிக உயர்ந்தது. அந்த சிறந்தது. அந்த அணு என்னை இயக்கிக்கிட்டே இருக்கு. நான் சொல்றது யாருக்கு சொல்லணும்னு இருக்குது, யார் அவங்க கூட்டிட்டு வராங்க, யார் யாருக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்ல வைக்குதோ, உன் நிலை அறிந்து கேட்பவருக்கு கேட்ட வரம். முத்தாரம்மன் எனக்கு குடுத்த வரம். என்ன நெனச்சு என்ன சொன்னாலும் பலிக்கும். அத நான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா, எனக்கே அது பலிக்காது சில நேரம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கௌமாரி அம்மன். என்ன நெனச்சு நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்ப நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும்னா, எந்த நேரத்துல எத கேட்கணும்னு ஒண்ணு இருக்கு. இடம், பொருள்னு ஒண்ணு இருக்கு. வரம் குடுத்தாலும் அத பயன்படுத்தக்கூடிய ஆள் யாருன்னா, உள்ள இருக்கிற அணு. அப்போ அவரு என்னை பயணித்து அதை எந்த இடத்துல சொல்ல வைக்கிறோமோ, யாருக்கு குடுக்கணுமோ அவங்களுக்கு குடுத்தா. நமக்கு காட்சி குடுத்துருச்சுன்னா முருகப்பெருமானுக்கு இல்ல. இந்த உடல் வந்து நிரந்தரமா இருந்தா இந்த முருகப்பெருமானுக்கு சொல்லலாம். உள்ள இருக்கிற அணு. அந்த அணு என்ன வந்து யாருக்கு சொல்ல வைக்குது? அப்ப நான் அந்த மேடையில இருக்கும்போது, அதனுடைய தாத்பரியம் பலிக்குது. இதுதானே தவிர, முருகப்பெருமாள்னு ஒரு பெரிய ஒண்ணும் கிடையாது. கல்வி அறிவுங்கிறதே ஓரளவுக்கு தான். படிக்கும்போதே பெருசா மார்க்லாம் வாங்கல. இந்த ஆன்மீகத்த பத்தியும் படிக்கல. ஜோதிடம் பத்தியும் படிக்கல. நெறைய விஷயங்கள் படிக்கல. ஆனா பொது கருத்துக்கள் நெறைய எனக்கு வந்து என்ன மண்டைக்குள்ள அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு ஆகும்னு எனக்கு தெரியாது. அதாவது என்னைக்கு எனக்கு இந்த முப்பெரும் தேவர்கள் காட்சி கொடுத்தாரோ, அதுவும் பிரம்மதேவன் பிறப்பின் அர்த்தமும், மகத்துவமும் உனக்கு தெரியும். அதை எடுத்து உரைக்கவே இந்த பிறவி. அது தூய தமிழ். அதுல வேற அந்த கால் மடக்கி போட்டு உட்கார்றதெல்லாம் நம்ம உட்கார முடியாது. இப்படி கிடையாது. அதுலயும் ஒரு பலகை மேல. அந்த கால் கீழ் நோக்கி இப்படி இருக்கு. மேற்கு பார்த்து உட்கார்ந்திருக்காரு. யாருன்னே தெரியாது எனக்கு. அப்போ அந்த நமக்கு பிரம்மா, கிருஷ்ணர், சிவன் வரம் குடுத்ததுக்கு அப்புறமும் மறக்காத விஷயங்கள். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நெறைய காட்சிகள் எனக்கு எங்க ஊர்லயே ஒரு விஷயம் நடக்க போகுது. எங்க ஊர சுத்தி என்ன நல்லது, கெட்டது நடக்க போகுது. அதே மாரி என் வீட்டுக்கு வந்தவங்க ஃபோன் பண்ணி, "ஐயா நீங்க படுத்துட்டு இருக்கீங்க. உங்க தலைக்கு கீழ 5 தல சாரி ஒரு பெரிய பாம்பு கட்டப்பைக்குள்ள படுத்து கிடக்கு. இவ்ளோ பெருசு." அப்போ எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அப்பாவுக்கு தாத்தா தலைக்கு அடியில எப்பவும் ஒரு பாம்பு வந்து படுத்துட்டு கத்திட்டே இருக்கும். அப்போ இறைவன் ஏதோ ஒரு வடிவுல காட்சி குடுப்பான்னு நான் போயிடுவேன். அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்லலாம், ஏற்புடையவர்கள் ஆன்மீகத்தின் மீது பற்றும், பேரன்பும், எந்த ஒரு களங்கம் இல்லாத நம்பிக்கையும் உடையவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும். ஏன்னா, இறைவன் வந்து எல்லாரிடத்திலயும் எல்லாருக்கும் சமமா ஏதோ ஒரு வழியில காட்சி குடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா, இங்க யாரும் பயன்படுத்தல. சரியான முறையும், சரியான வழிபாட்டு தலமும் இருந்ததுன்னா, மக்களுக்கு ஆன்மீகங்கிற அறம் அழியாது.
என்னுடைய வாக்குங்கிற அறம் பலிக்கணும்னா நானும் முறையா இருக்கணும். முறையான பேருக்கு சொல்லணும். அதுவும் நிறைய பேருக்கு சொல்லணும். என்ன எதுக்காக படைச்சிருக்காங்களோ அதனுடைய நோக்கம்